வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. சாலையோரத்தில் இருந்தவங்க மீது கார் மோதி ஒரு சிலர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. உயிர் சேதம் எதுவும் இல்லை, ஆனாலும் ஒரு சிலர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. சரி, இந்த விபத்துக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த செய்தியில் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. பொதுவாகவே அதிவேகம் அது ஆபத்தில் தான் முடியும். அதே தான் அங்கேயும் நடந்திருக்குது. அதிவேகமாக வந்திருக்கிறாங்க, கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க மேலே மோதிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, காரை ஓட்டி பழகுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காரை ஓட்டி பழகியிருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி ஓட்டி பழகும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சரியாக தெரியல. ஏன்னா புதுசாக பழகும்போது அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் i20 கார் அதில் இருக்கிறது. அதனால் i20ங்கிறது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய கார். இப்போ ஆல்டோ இந்த மாதிரி கார்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண தெரியாததுனால அவங்க மேலே மோதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஆக்ஸலரேட்டர் பிரேக்குக்கு பதிலாக ஆக்ஸலரேட்டரை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள் எத்தனை தவறுகள் நடந்திருக்குதுன்ட்டு. அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த தவிர நம்ம யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் கண்டிப்பாக ஓட்டி போடாதவங்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்னென்னா, காரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆக்ஸலரேட்டர் என்ன, பிரேக்னா என்ன, கியர்னா என்ன, எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையை ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பழகணும். எந்த ஒரு கன்ஃபியூஸும் இருக்கக்கூடாது. எந்த நேரத்துலையும் அந்த பிரேக்கையும் ஆக்ஸலரேட்டரையும் மாற்றி அமுத்த வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் ஓட்டி பழகினதுக்கு பிற்பாடு கூட இந்த தவறை செய்கிறாங்க. ஆக்ஸலரேட்டர் தெரியாமல் அமுத்திடுறாங்க பிரேக்குக்கு பதிலாக. அதனால் நிறைய இடங்களில் விபத்து ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிக்கோல கார் நிறுத்துறதுக்காக அந்த ரேம்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி, அது மேலே ஏற்றி நிறுத்துறதுக்காக பாதி வரைக்கும் ஏற்றிருக்கிறாரு. திடீர்னு கார் ரிவர்ஸில் போனதுனால பதட்டத்தில் பிரேக் ப்ரெஸ் பண்ணி நிறுத்துறதுக்கு பதிலாக ஆக்ஸலரேட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டாரு. கார் ஃபுல் ஸ்பீடில் போய் முன்னால் இந்த சோற்று மேலே மோதி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி ஆனால் கூட பரவாயில்ல. ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததுபடி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் பெரிய விபத்துகளும் ஏற்பட்டுருது. அதனால் முதலாவது காரில் என்னென்ன பார்ட்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு ஏற்படுத்தி அதை நல்லா யூஸ் பண்ணி பழகணும். அப்படி பழகும்போது எங்கே பழகணும் அப்படின்னா, எம்டி கிரவுண்டு, ஆளே இல்லாத ஒரு காலியான ஒரு கிரவுண்டு, பெரிய பரப்பளவு உள்ள ஒரு கிரவுண்டில் நீங்கள் பழகணும். ஏன்னா பக்கத்தில் டிச்சு இருக்குது, இல்லை வீடுகள்லாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு எம்டி ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு பழகுங்க. அதில் தெளிவாயிட்டீங்க, எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஒரு சின்ன ரோடு, அதாவது இப்போது புதுசாக சைட் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் வீடெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீட்டாக ரோடு இருக்கும், அந்த மாதிரி ரோட்டில் ஆளே இது இல்லாத இடத்துல ஓட்டி பழகணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நீங்கள் நார்மல் ரோட்டில் காரை ஓட்டணும். எல்லாத்த விட ஒரு மேலான என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கார் ஓட்டி பழகும்போது ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக காரை ஓட்டி பழகிறது தான் நல்லது. எதனால் அப்படின்னா, அவங்கக்கிட்ட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர்கிட்ட ஒரு பிரேக்கும் கிளட்சும் இருக்கும். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க பிரேக் பிடிச்சி நிறுத்திடுவாங்க. இப்போ அந்த கார் பாருங்கள், ஓன் காராக இருக்கிறதுனால தான் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் அந்த இடத்துல விபத்து. அதுவே ஒரு டிரைவிங் ஸ்கூல் காராக இருந்திருந்ததுன்னா அவர் நிச்சயமாக பிரேக்கையும் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணி காரை நிறுத்தியிருப்பார். ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை கார் ஓட்டி பழகிட்டு இருக்கிறீங்கன்னா, எப்படியாவது ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அங்கே பழகுங்க. அதுதான் நமக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.